நான் ஒரே ஒரு காரியத்தை தான் என் வீட்டுல கத்துக்கொண்டேன். என்ன தெரியுமா? நாம சும்மா இருந்தா பரலோகம் நமக்காக கிரியை செய்யும். நாமளே கிரியை செய்யணும் முடிவு பண்ணா பரலோகம் ஓரமா நின்னு பார்க்கும். நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிடும். அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது. பரலோகம் நமக்காக வழக்காடும், இறங்கி வேலை செய்யும். ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க, பேசட்டும். என்ன ஒளிச்சு கட்டுறான்னு சொல்றாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்குறேங்கிறாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, தூக்கட்டும். அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் நினைச்சார். இப்ப பாருங்க, போத்திபார் தூக்கி உள்ள போட்டாச்சு. போத்திபார் தான் ஜெயிலர், தூக்கி உள்ள போட்டார். எங்க வீட்லயா இப்படி பண்ண? இந்த உள்ள போ, எவன் உன்னை வெளியே எடுக்கிறான்னு பாக்குறேன். ஓ அப்படியா? என்ன மீறி உன்னை ஒருத்தர் வெளியே எடுக்க முடியுமா? ஓ அப்படியா? போட்டாச்சா? வேலை முடிஞ்சா? போத்திபார் வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா? இப்ப நாளைக்கு காலையில நீங்க யோசேப்பை பார்க்க வாங்க. நான் ஏன் வரணும்? நீ வாடா. எதுக்கு வரணும்? அரிசி வேணும்னா வா. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? பார்வோனுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. போத்திபார் போய் பாக்குறாரு. இவன் எப்படி அங்க போனா? உனக்கு ஜெயில வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். நான் மேல உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும். கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவேன். நான் ஆடு மேய்க்கிறவனை, புள்ளி மேய்க்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும். ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறவனை புள்ளி மேய்ய வைக்கவும் என்னால் முடியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவன் இன்னும் உன்னோட இருக்கிறார்.